அருமையான போட்ட போடுவோம் போயிடுங்க மருந்து போயிடுங்க அது குரல் பத்தியா குரல் ஒரே ஒரே வயசுல அந்த பொண்ணு கொண்டே பத்தியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குடா வைக்க போறேன் என்ன சார் பூ அப்படியா சரி ராஜா எவ்வளவு வீட்டு கூந்தல் இருக்குது எனக்கு என் கூந்தல் வச்சா கூட பரவாயில்லடா என் வாயில வச்சாடா பூ பண்ணது சூப்பரா இருக்கு ஐயோ கடவுளே எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு எப்படி எல்லாம் இருக்கிற வைத்தியம் என்ன இந்த நேரத்துக்கு ஆளாக்கிட்டாங்கடா பாருங்க ரோலர் கேமரா ஆக்ஷன் அதான் சூப்பர் வீடியோ கவரேஜ் ஆயிடுச்சு வீடியோ கொத்தா பார்த்துக்கோ நீ என்ன பைத்து காட்சி மாரி அழுகுறா ரோலே 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 கேமரா ஆக்ஷன் இந்த பொண்ணு தொலை சூப்பரா அந்த பொண்ணு உள்ள லுங்கி அடிக்கிறா என்ன மன்னராரு மன்னவரே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாலி கேட்டானா நல்ல நேரத்துல ஊருக்கு போன் பண்ணுவேன் கட்டினவன் எங்க இருக்கிறான்னு தெரியல வந்தவன் அவுத்து போட்டான் கூட வந்த கட்சி பெற்றுமே மாற்றான் இதுதான் தாலியே வரலடா அது இந்த பொண்ணு வேணுமானா பார்த்தா எனக்கு பத்திரிக்கை எரியுது
ஐயோ கை பேச்சு முடிச்சு போச்சு கன்ஃபார்ம். டேய் அவன் ஊர்ல பார்த்தா சும்மா இருக்கானடா. இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டாங்க. யா பையன் கோகோக்லே காமாரு எங்கடா கராவா விஷ்ணுனா அடே அம்மா யா அண்ணன் பார்த்த மாப்பிள்ளை தானே. அண்ணன் பார்த்த மாப்பிள்ளையே தான் நாட்டு மாப்பிள்ளை அழகா இருக்காரா? மாப்பிள்ளை அழகா எனக்கு எந்த மாதிரி இருக்காரா? தோடு பொருத்தமா இருக்குமா? நானும் என் கணவர் வீதி வழியா நடந்து போகிற பொழுது மாப்பிள்ளை வேற லெவல் டாப் டக்கர் என்னன்னு சொன்னீங்க? ரொம்ப அழகா இருக்கு மாப்பிள்ளை. என்னன்னு தர்பூசணி சாப்பிட்டாங்க. ஓ கல்யாணம் அழைச்சிருப்பாங்க ஈரோடு உனக்கு தர்பூசணி சாப்பிட்டியா? ஆமா வேற ஒண்ணும் இல்லை. அதான் அங்க வேற யாரு பெரிய பட்டியா தான் சாப்பிட்டு அம்மா. ரொம்ப அழகுன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை அழகு சொல்ல முடியாது. ஏன் என்ன ஒரு நாள் போறத பத்தி பேச அப்படியா? மாப்பிள்ளை தலை ஸ்டைல் கொடுப்பாரு. என்ன சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டாரே கெட்டர் ஏரியாடு அதுக்கும் மேல அதுக்கு மேலையாடு அவ்வளவு அழகுமா? ஆமாமா. நடந்து வந்தா உங்க வீட்டுக்காரன் நடந்தா ஒரு நட இருக்கும் பாரு. நடை என்னடா? அது சூப்பர் ஸ்டாரா? நீ சிவாஜி கணேசன். ஓ சிவாஜி கணேசன். அந்த மொழி நடக்கிறாங்க. எலுமிச்சம்பழ நேரம் மாப்பிள்ளை தக 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 தகன்னு நின்றா பாரு. கொடுத்து வச்சாரா? அவன் உடனே போய் அந்த மாப்பிள்ளை பார்த்துதான் அவனை தாங்க அடிக்கணும் இருப்பேன். அப்படியே பேசுறேன். அம்மா அழகா இருக்கிறாம்மா. உன் அண்ணன் அழகா தாங்கிறாங்க. என்ன செய்யுது? சுருக்கமா சொல்லலாம். சொல்லுங்க. அர்ஜுன மகாராஜா கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். முன்னில பின்னாடி முதுகி வெட்டிறதை கோயில் துளசி மலை கொப்பளி அமர்ந்த கலசம் பள்ளியில் பசிரவில்லை பாதத்தில் செந்தாமரை அர்ஜுன மகாராஜா மறுக்கிறமா ஊருக்கார பாண்டி மகாராஜனுக்கு குந்தமா தேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். 5 ராஜாக்களில் தருவன் வீவன் அர்ஜுனன் அகிலன் சகாதேவன். அதில் நடுநாயகனாக இருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜாவுக்கு 32 11 8 மகன்மார்கள். பாண்டாளி சுபத்திரை சித்திரவதை நாகக்கண்ணி போகவதி அள்ளி பவளக்கோடி மின்னலோடி என்று அழைப்பார்கள். ஆமாமா. அர்ஜுன மகாராஜாவுக்கு 8 கொண்டிருந்தான். மூன்றாவது கீழே நிற்கிறாங்க கேட்டுக்கிட்டு. என்ன மன்மதனா? மன்மதன் நீ ரதி. நான் ரதியா? நான் தான் அந்த வெளி மாப்பிள்ளை விட்டா வேற மாப்பிள்ளை நம்ம நாட்டில் கிடைக்க மாட்டாரு. அந்த 100 பொம்பளை போட்டு அனுப்பிடுவாரு. அடே என் நாப்பிள்ளை தான் கொடுக்கணும். அப்படி என்ன? என் கடவுளை பாருங்க. Ready? 1, 2, 3 புள்ளி பேச்சு வச்சுக்கிறா பாரு, புள்ளிய லட்சணமா பைக் ஆச்சு மாதிரி ஆகி பைக் ஆயிடுச்சு
என் புள்ளி கை படுவானான்ற அப்படியே சனி வந்து மாட்டு படுத்துக்கிறேன் நான் சனி வந்த மாடு கண்ணுல பார்த்தாங்க இப்பதான் பார்த்தான் அதுக்கு வெக்க பெறாரு மாதிரி பெறாய் வந்தாரு நீ யாரு உங்களுக்கு சொன்னாதானே உள்ள கூப்பிடாமா பாடி நீ வேணா எனக்கு வேணாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் சொல்றது கேளுங்க மரியே அந்த மாவுலயே கட்டிக்கோ நீ தான் சொன்ன இது ஏமாங்க மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுக்கலாம் என் அண்ணன் பையன் மாப்பிள்ளை மக என் அண்ணன் மகன் மாப்பிள்ளை தான் கட்டிக்கிறேன் உங்க அப்பா அம்மா எப்படி சேர்க்கப்படாங்க தெரியுமா? மாரடைப்பா இருந்தார்கள் பொடி பைத்தியக்காரி. உங்க அப்பா அம்மா சாவச்சதே நான் தான். இந்த உண்மையை நான் இப்பதான் சொல்றேன். என்ன என்ன பெற்ற தாய் தந்தை கொண்டது நீங்களா? ஆமா. தாய் இருந்து தந்தை இருந்து நான் தவிப்பு எனக்கு தானே தெரியும். அது உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? மாமனார் மாமியார் கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. போட்டு தருங்க. மாமனார் மாமியார் கேள்வி கேட்டானே போட்டு தருங்க. அண்ணே என்னடி? முறையா? நீ ஒரு ஃப்ரெண்ட் செய்யலாம். எனக்கு சரின்னு படிச்சு நான் செஞ்சுட்டேன். என்ன கேள்வி கேட்டாங்க? ஒரு மாமனார் மாமியார் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? மருமகன் ஒருத்தி வந்து வீட்டுல அரண்மனை கால வச்சுட்டாங்கன்னா பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டு இஞ்சி தர போறது எந்த இடத்துல ஓடுன்ற கதையை நான் ஒரு மூலையா உட்காந்து அம்மா அர்த்தம் இருக்கிறவங்கள ஏழு கதை எங்க அண்ணி சொல்ற நியாயத்தை பாருங்க. உங்க அப்பா அம்மா சாவடிச்சேன். உங்க ஆட்டாக்காரி என்ன கேக்குறா? 6 மணிக்கெல்லாம் என் வீட்டு வேலை செஞ்சிருக்கா. உங்க அப்பா சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு கேள்வி கேட்கறான். எனக்கு பிடிக்கல. குறைச்சல் குத்துட்டே இருந்தாங்க. ஒரே பாட்டு சொன்னா கலக்கணு ஒரு குளக்கணு போயிட்டான். என்ன இப்ப அந்த கேள்வி கேட்க முடியா? அரண்மனை நாளைக்கு தான் சத்தம். நான் போறதுதான் திட்டம். எடுத்து பேச முடியா? மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது. நீ கூட ஒன்னாம் தாயிட்டா இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா அம்மாவை சாவடிச்சு எனக்கு உன் அண்ணன் சாவடிக்கு தெரியாதா? உங்க அண்ணன் சாவடிச்சு போயிடுவேன். நீங்க பார்த்த மாப்பிள்ளை நானே திருமணம் என்னுடைய மகன் எப்படி இருக்கிறாரே வருத்தப்படுகிறாயா? என்னுடைய மகன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அழகிலே சிறந்தவன் அம்மா. ஒரு மகன் கொடுத்த சாபத்தாலே படி மாறிவிட்டான் அம்மா. இருக்கிறது எங்கெங்க அம்மனாலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அம்மனாலயம் வந்தால் இந்த நோய்களை விட்டு விளைவான் என்று கொடுத்திருக்கிறார். அப்படியா? கவலைப்பட வேண்டாம். அவருடைய ஆணைகள் எங்க இருக்குது அங்கெல்லாம் நானே கணவர் தொட்டிகள் செய்கிறோம். நீங்க புறப்பட கைவிடாதம்மா. என் மகனுக்கு ஒரே ஒரு மகமா ஒன்று நம்பி நம்ம விட்டு போகிறேன். ஒரே ஒரு புள்ள மாமா நான் இருக்கேன். நீங்க புறப்பட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன்.
செய்த கொடுமை சித்திரவதை அத்தனையும் தாங்கிக் கொண்டு இந்த பாவிகள அமைதியாக மௌனமாக இருந்தேன். எதற்காக? நமக்கு தாய் இல்லை, நமக்கு தந்தை இல்லை. நமக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையா. நமக்கு என்று இருப்பது அண்ணன் அண்ணு தானே. ஆகையா நீங்க செய்த கொடுமையெல்லாம் உயிரோடு வாழ்ந்தாண்டி இப்ப திருமணம் முடித்துக் கொண்டு நான் பிறந்த வீட்டை விட்டு விட்டு நான் புகுந்த வீடு போக போறேன். ஒரு பெண்ணா பிரதம திருமணம் செய்து கொண்டு பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்து விட்டு போகின்ற பொழுது 1000 சீர்வரிசைகள் கொடுத்தாட. அந்த பெண்ணா பிறந்தவை இறந்த பிறகு கடைசியா ஒன்று தாய் வீட்டிலிருந்து வந்து கொடுப்பாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணா பிறந்தவை அப்படி விதித்து அறுபதை பார்த்து ஊர் அறிய உலக வரைய அக்கினி சாட்சியாக அடுவருக்கு முன்பதாக மனவேடைய மாலையை பார்த்து மாங்கலத்தை கண்டு கொண்டு கணவனோடு இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அந்த பெண்ணா பிறந்தவன் விதிவசத்தால் இருந்துட்டான். அவருடைய ஆன்மா என்னவென்று ஏங்கிக் கொண்டிருக்கும் தெரியுமா? ஐயோ, நம்ம இருந்து கிடக்கின்றோம். நம்ம சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் அனைவரும் வந்து பார்த்தாடுறாங்க. ஆனா இந்த தாய் இல்லாத பாவிக்கு, இந்த தந்தை இல்லாத பாவிக்கு எனக்கு ஆத்தா விட்டு கோடி எப்பொழுது வருமோ? எனக்கு அண்ணன் விட்டு கோடிடா, எனக்கு அண்ணன் விட்டு கோடிடா. அண்ணன் விட்டு கோடி எப்பொழுது வருமோ என்று ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவருடைய ஆன்மா இயங்கிக் கொண்டிருக்கிறார். அம்மா, நமது அரசு கிராமத்துல பெண்ணாக பிறந்தவர்கள் அம்மா கூட போறது அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டுட்டு யாரும் பேசாது இருக்காதீங்க தாயே. நம்ம கூட போறது அண்ணன் தம்பி நமக்கு அதை செய்யல, நமக்கு இதை செய்யல. பொறுத்த பொடுங்க வயிறு எடுத்து சாபத்தை கொடுக்காதீங்கம்மா. ஐயோ, நம்மளுக்கு பொங்கலுக்கு சீரு கொடுக்கல, நம்மளுக்கு தீபாவளிக்கு சீரு கொடுக்கல. நம்மளை பெற்ற எடுத்த தாயும் தந்தையும் இருந்தாலும் நம்மளுக்கு ஆத்தா விட்டு சீரு வந்து சேர்ந்தது. நம்மளை பெற்ற எடுத்த தாயும் தந்தையும் போனனால நம்ம கூட பிறந்தவ நமக்கு தாய் விட்டு சீரு கொடுக்கல. யாரும் கணக்காதீங்கம்மா. பிறந்த பொண்ணுங்க வயிறு அடிச்சா 7 கோத்திரமும் போய் அந்த பாவத்தை சேருமா? அம்மா, நம்ம விதி வசத்தால் மாட்டிட்டா கூட நம்ம கூட போறது அண்ணன் தம்பி நம்ம நமக்கு தாண்டி கொடுப்பாங்க. அண்ணு இத பாருங்க அண்ணு, நான் பிறந்த பொண்ணு இந்த மாடிகளை எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று எண்ணிருந்தேன். இப்ப நான் பிறந்த வீட்டை விட்டு விட்டு நான் புரிந்து விட்டு போக போறேன். என் கணவர் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்? கூட்குறைக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறார். அது நான் இவரோடு போறவன். மீண்டும் திரும்ப மாட்டோட எனக்கு தெரியாதாண்டி. அதனால இந்த தாய் இல்லாத பாவிக்கு, இந்த தந்தை இல்லாத பாவிக்கு நான் உங்ககிட்ட கடைசியா மட்டும் கேட்கிறாண்டு. எனக்கு தாய் விட்டு கோடி கோடி அண்ணி.